நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 3, 2026. சரி. இப்போ நம்ம அப்பப்போ என்ன செய்யறோம்னா, அரசியல் பேசுறோம். அப்புறம் சமுதாய கருத்துக்கள். சமுதாயத்துக்கு நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் கிடைச்சதுன்னா, அதுல உள்ள உண்மைகள் என்ன? நமக்கு தெரிஞ்சது என்ன? அப்படிங்கிறத பேசுறோம். அப்புறம் நமக்கு அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா, அ பின்னூட்டத்துல நம்முடைய நண்பர்கள், பார்க்கக்கூடிய நண்பர்கள் அத கரெக்ட்டா அத சுட்டி காட்டுறாங்க. ஸோ அந்த வகையில நம்மளுடைய அ பார்வையாளர்கள் சாதாரண ஆட்கள் இல்ல. ஒரு என்ன சொல்றது? அ பண்பட்ட, படித்த, புத்திசாலிகளான நெறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்றத அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அதே நேரத்தில நான் இப்போ அ ரொம்ப சொல்லி சொல்லி என்ன பண்றேன்னா, யாரையும் வாடா, போடான்னு அதில பின்னூட்டத்தில போடுறது, ஒரு கெட்ட வார்த்தையில பேசுறது, தவறா பேசுறது அது மாரி இல்லாம, அ அது போக ரொம்ப பெர்சனலா டச் பண்ணாம, நீங்க வணக்கம் சொல்றீங்க அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்றது. யாராவது ஒருத்தர் வணக்கம்ங்கிறது என்ன முகமன், சலாம் சொல்றது என்ன? அது ஒரு வகையான வணக்கம். அப்போ வணங்குதல் வேற, வணக்கம் வேற அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாம, நீங்க காசுக்காக வணக்கம் சொல்றீங்க. வணக்கம்ங்கிறது தப்பு. வணக்கம்ங்கிறது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு இது எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து, சில ஆட்கள் மொடாமுட்டித்தனமா பேசுறது. இது தவறு. இந்த மாரி பொது வெளியில இப்படி வரும்போது, நமக்கு நம்ம இருக்கக்கூடிய, வாழக்கூடிய இடத்துல என்ன இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு விஷயம் தான். அடுத்தவங்கள ஏமாத்தாம, முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில இருக்கிறது நம்ம சம்பாத்தியம். அத நம்மளுடைய நமக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணி, நல்ல விதமா ஷேர் பண்றது தானே. பகிர்ந்து அ வாழ்றது தானே வாழ்க்கை. அதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய, மத்தபடி ரொம்ப பெர்சனலா போயி மதத்த தூக்கி முன்னாடி கொண்டு வச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இப்ப சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி. இப்போ ஒரு ஓகே வழக்கம் போல உங்கள்ட்ட கேட்கிற ரிக்வெஸ்ட் தான். ஆ இது உங்களுடைய ஆ அன்பு, ஆதரவு. லைக் பண்ணி கிளிக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, அதுக்கப்புறம் ஏதாவது இந்த விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கா? அத நண்பர்களுக்கு பகிர்ந்து, அதுக்கப்புறம் ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி, இது எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கும் நீங்க தொடர்ந்து பண்ணுங்கன்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சரி. இப்போ நான் இன்னைக்கு சொல்லப் போற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி ரூபா நோட் இருக்கு இல்லையா? இந்த ரூபா நோட்ல ஒரு 6 எண் டிஜிட் இருக்கும். 6 எண்ல கடைசில 786 அல்லது முதல்ல 786 அதுக்கப்புறம் வேற வேற நம்பர்கள். அல்லது முதல்ல ஏதாவது வேற வேற எண்கள். அதுக்கப்புறம் முடியும்போது 786 அப்படின்னு முடியிற மாதிரி ரூ. 500 நோட்டு, ரூ. 200, ரூ. 100, ரூ. 50, ரூ. 20, ஆ ரூ. 10 நோட்டு. இந்த மாரி நோட்டுகள்ல 786 முடியிற மாரி நோட்டுகள் இருந்தா அது பெரிய விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி நானும் முன்ன போகும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் கையில ஒரு 48 ரூ. 500 நோட்டு, ஒரு ரூ. 200 நோட்டு, ஒரு ரூ. 50 நோட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்ப நான் வாங்கி பார்த்தேன். அதுல எல்லாமே இருந்துச்சு. அப்ப என்ன பண்றேன்னா, அவர்ட்ட சரி ஓகே. இது ஏதாவது விலைக்கு போகுமான்னு என்ட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு இத பத்தி ஐடியா இல்ல. ஏன்னா இதுல நெறைய ஸ்கேமு, ஏமாத்து வேலை நெறைய இருக்குன்னாங்க. அதே நேரத்துல ஒருத்தர் ஒரு பத்திரிக்கை சின்னதா ஒரு பத்திரிக்கை நடத்தக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இந்த மாரி ஃபேன்சி நம்பர் இருக்கு இல்லையா? இந்த கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தார். நான் அவர மீட் பண்ணும்போது பார்த்தேன். அப்புறம் அந்த ஃபேன்சி நம்பரு, அதுக்கப்புறம் காயின்ஸ் பழங்காலத்து காயின், அ அப்புறம் சோழர் காலத்து காயின் இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கே. இது எல்லாத்தையுமே அவரு அ அப்பப்போ எக்ஸிபிஷன் போடுறாங்க. எங்க சேலத்துல, சென்னையில, பெங்களூர்ல, மதுரையில அப்படின்னு எக்ஸிபிஷன் போடுறாங்க. இதுக்கு எக்ஸ்க்ளூசிவா. இந்த எக்ஸிபிஷன்ல அவரும் பல பேர் இந்த மாரி காயின்ஸ் சேகரிக்கிறவங்க, ஃபேன்சி நோட்டு சேகரிக்கிறவங்க, அப்புறம் நமக்கு புழக்கத்துல இல்லாத பழங்கால நோட்டு சேகரிக்கிறவங்க அவங்கள டிஸ்ப்ளே பண்ணா, அத என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் பெரிய விலை குடுத்து உதாரணத்துக்கு பழைய நோட்டு ரூ. 100 நோட்டு. ஒரு அ 50 வருஷம், 80 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நோட்டு இருந்துச்சுன்னா, அத பல மடங்கு விலை குடுத்து வாங்கிட்டு போற இந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா? ஆன்டிக் கலெக்ஷன். அந்த டைப்ல வாங்குறது உண்டு. அப்புறம் இந்த மாரி 786 அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனிதமான, ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு நம்பப்படுது. அதனால இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இத வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போக இந்த மாரி ராகு, கேது இது சம்மந்தப்பட்டது 786 அப்படின்னு இந்துக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஸோ இத அ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நான் என்ன சொன்னேன், சரி என் கையில அந்த நோட்ட குடுங்க. நான் அத டிஸ்ப்ளே பண்ணி அத எடுத்து வச்சு, அத ஃபுல்லா ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோ இப்ப நான் இங்க இதுல டிஸ்ப்ளே பண்றேன். ஃபோட்டோ எடுத்து,
அதுக்கப்புறம் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட அந்த யார் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போறாரோ அவர்கிட்ட ஏன்னா இப்போ வந்து இதில் அவர் பேர் இதெல்லாம் வந்து வேண்டாம், அது தவிர்க்கிறோம். ஏன்னா ஒருவேளை அவருக்கும் சங்கடத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து அவர்கிட்ட என்ன பெர்மிஷன் அவர் இந்த விஷயத்த சொல்றேனே ஒழிய அவர் பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை. அதனால தேவையில்லாமல் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட நான் சொல்லும்போது டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார், இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போகாது. ஃபேன்சிங்கிறது 000 786 111 786 222 786 123 786 அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேன்சி நம்பராக இருந்தால் கொஞ்சம் போகலாம். இந்த 22,50 ரூபா 24,250 ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2,000 ரூபா கிடைக்கலாம். அப்படி வந்தேன்னா பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் வந்து அந்த நண்பர்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ 2,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்றாரு. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பீங்களே, இது வந்து கொடுக்கலாமா, வேணும்னா நீங்கள் வந்து நம்பர் தர்றேன், நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு. அவர் வந்து இல்லை வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவரே வந்து என்ன பண்ணார்னா ஒரு வீடியோ காமிச்சார். ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ இதில் யூடியூப்ல இருந்துச்சு. அதில் நம்பர்லாம் இருந்துச்சு, இங்கே வாங்க, அது காயின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனி பேரில் போட்டு இதை வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு போட்டிருந்தாங்க. சரி, அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்கு போனேன். இது வந்து எப்படின்னா நமக்கு ஐடியா வந்து இது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இல்லை, இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஐடியா. அப்போ அதில் வந்து வாட்ஸ்அப் போட்ட உடனே வந்து சென்ட் யுவர் நோட் பிக்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே எடுத்த இந்த நோட்டு பிக்சர் அங்கே போட்டேன். போட்ட உடனே இது டீட்டெயில் போட்டேன், 24,250 ரூபா அப்படின்னு சொல்லி போட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து 9 கோடி ரூபா தர்றேன், இந்த நோட்டுக்கு 9 கோடி ரூபா தர்றேன். அதில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் அப்படின்னு போட்டு ஒரு 750 ருபீஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, இப்போ 750 ருபீஸ் அனுப்பிச்சுன்னா இது வந்து சரி 750 ரூபா தானே, நமக்கு கிடைக்க போகிறதோ 9 கோடி ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து வேற ஒரு நண்பர்கிட்டலாம் வந்து நான் விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும் போது அவங்க சொன்னது என்னென்னா, இப்போ 750 ரூபா தானே அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த 750 ரூபா கிடைச்சிருச்சு, இதை வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1,500 ரூபா கொடுங்க அப்படின்னு 1,500 ரூபா அனுப்புவோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து மொத்தத்துக்கு 18% நம்ம ஜிஎஸ்டி கட்டினோம்னா 9 கோடிக்கு 18% அவ்வளோ கட்டணும். நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கு முழுசாக இப்போ கட்ட வேண்டியதில்லை. அதனால ஒரு 5 லட்ச ரூபா இல்லை 8 லட்ச ரூபா மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அங்கே ஜிஎஸ்டி கட்டி உங்களுக்கு வந்து அந்த ரிசிப்ட் அனுப்பிச்சிடுவோம். அப்போ தான் எங்கள் ஆள் அங்கே வந்து உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் கரன்சியை வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா கொஞ்சம் 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 கொஞ்சமாக பணத்தை வாங்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 லட்ச ரூபா நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போடுவாங்க. அப்படிங்கிறனால இது வந்து பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன். அது இதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம நண்பர் அறிவழகன் சொல்லி விகடன்ல இருக்கிறார். முக்கியமான பதிப்பாளர், 2 ஆசிரியர். அவர் அவல் விகடன், பசுமை விகடன், நாணயம் விகடன் இந்த மாதிரி இதுக்கு ஆசிரியர். ஓகே. அவரு கூட சேர்ந்து அவர்கிட்ட சொல்லி சொல்லி இந்த மாதிரி சில ஸ்கேம்லாம் வரும்ல, அது நான் வந்து அப்ரோச் பண்ணி எதாவது வந்துச்சுன்னா அதை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா நான் வந்து உள்ள வந்து போய் பேசுறது. அப்படி பேசும்போது என்னென்ன நடக்குதோ அதை வந்து அவர்கிட்ட வந்து சொல்றது. இந்த மாதிரி நாணயம் விகடன்ல இப்படி நாணயம் இல்லாம இப்படிலாம் நடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முன்னாடி இருந்து நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அதனால இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணேன். அது போக சரி, இப்போ இதுல நமக்கு தான் வந்து ஃபேஸ்புக் இருக்கு. ஃபேஸ்புக்ல என்னென்னலாம் வந்து நமக்கு இதுல இருக்கு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல போட்டோம்னா யாருக்கெல்லாம் என்னென்ன அனுபவங்கள் இருக்கு அல்லது என்னென்ன அட்வைஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு போட்டா, இன்னைக்கு காலையில நான் போட்டு வந்து ஒரு ஒரு பெரிய டைம்லாம் இல்லை, ஒரு நேற்று போட்டேன், நேற்று நைட்டு போட்டோம்னா இப்போ இப்போ நம்ம பேசிட்டு கட்டாயத்துல இருந்து ஒரு 20 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோமே. 20 மணி இல்லை, இப்போ இந்த வீடியோ வெளியாகிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மணி நேரம் அப்படி கணக்கு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இப்போ நான் போட்ட உடனே நண்பர்கள் இது சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பின்னூட்டம் போட்டாங்க. ஸோ அந்த பின்னூட்டத்தை ஒன்னொன்னா நம்ம வந்து சொல்லிடுவோம். இப்போ நான் வந்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது என்னிடம் 786 எண் கொண்ட ரூபாய் நோட்டுகள் ரூபாய் 500 வந்து 48, 200 1, 50 1 ஆக மொத்தம் 24,250 ரூபாய் இருக்கிறது. இதன் மதிப்புக்கு மேல் அதிகப்படியாக கிடைக்கும் என்று யூடியூபில் நிறைய வீடியோக்கள் இருக்கின்றன. இது பற்றிய அனுபவம் யாருக்காவது இருந்தால் பகிருங்கள், நன்றி கசாலி அப்படின்னு போட்டு அப்புறம் குறிப்பு, இது நான் சேர்த்ததல்ல நண்பருடையது அப்படின்னு போட்டிருந்தேன்.
இதுக்கு வந்திருக்க நிறைய வந்தது. அதில் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் சுவாரஸ்யம் சில விஷயங்கள். அப்புறம் ஒருத்தர் வந்து எஸ்ஆர்எம் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர், 786 போட்டு 500 நோட்டு இருந்தா சொல்லுங்க, 500 கொடுத்து வாங்கிக்கிறேன் சகோ. 500 நோட்டு கொடுத்தா அந்த நோட்டை வாங்கிட்டு இன்னொரு 500 கொடுக்குறேன் கிண்டலுக்கு அப்படி. அது போக வீரராகவன் தில்லைக்கண்ணன் அப்படின்னு அவன் வந்து எனக்கு பிஎஸ்சி அக்ரியில் எனக்கு கிளாஸ்மேட். கிள்ளிக்குளம் திருநெல்வேலி கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் எனக்கு வந்து அக்ரியில் கிளாஸ்மேட்டு. எப்போவுமே ரொம்ப கிண்டலாக கேலியாக பண்ணுறது அப்படின்னா, ஏன் மாப்பிள்ளை இப்படியெல்லாம் யோசிக்கிற, மூக்கு புடப்பா இருந்தால் இப்படித்தான் யோசிக்க தோணுமா அப்படின்னு அவன் கேட்டது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரவீந்திரன் மகாவீர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோயம்புத்தூர்காரு, வேலூர் கோயம்புத்தூர். அவர் வந்து இந்த மாதிரி டிசிசிஎல் அப்படின்னு சொல்லி இந்த இது இருக்கு இல்லையா, கேபிள் நெட்வொர்க் கனெக்ஷன், இந்த டைப்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் அறிமுகம் அந்த டைம்ல. ஓகே. அந்த ரவீந்திரன் மகாவீர் என்னன்னா, அவர் போட்டுக்குது, எனக்கு தெரிந்து ஸ்டேட் பேங்கில் உள்ள நண்பர் ஒருவர் இது மாதிரி ஃபேன்சி நோட்டுகள் மற்றும் பிறந்த தேதி வருகிற மாதிரி எண்கள் உள்ள நோட்டுகளை புது கரன்சி கட்டை பிரிக்கும் போதே எடுத்து வைத்து விடுவார். அவரது நட்பு வட்டத்தில் கேன்வா செய்து 2 மடங்கு லாபத்தில் விற்று விடுவார். அவ்வளவுதான். அப்போ அங்கே பேங்க்ல இருக்கிறவங்க வந்து ஏதாவது முக்கியமான நோட் இருந்துச்சுன்னா அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே. அது போக வந்து முகமது ஆசிக் அப்படின்னா, இது எப்படி நடக்கும் என்று சொல்கிறேன். வீடியோவிலோ அல்லது வேறொரு சமூக ஊடகத்திலோ கொடுக்கப்பட்ட போன் நம்பருக்கு போன் செய்தோம் என்றால் 2-3 தடவைக்கு எடுக்க மாட்டார்கள். பிறகும் நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் அவர்கள் எடுக்கலாம் அல்லது அவர்களே தொடர்பு கொள்வார்கள். ரொம்ப பிஸியாக காட்டிக் கொள்வார்கள். பிறகு விவரங்களை கேட்டு ரூபாய் மதிப்புக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்வார்கள். நமக்கு உடன்பாடு என்றால் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு வந்து வாங்கிக் கொள்வதாக சொல்வார்கள். குறிப்பிட்ட நாள் வந்ததும் அவர்களோ அல்லது நாமோ தொடர்பு கொள்ளும்போது அவர்களுடைய ஆள் வந்து கொண்டிருப்பதை போல பாவலா காட்டுவார்கள். அதற்கு முன்பு வாட்ஸ்அப் தளத்தில் நமக்கு கொடுத்து அனுப்பியுள்ள பணத்தை போட்டோவாகவோ அல்லது வீடியோவாகவோ பகிர்வார்கள். சொன்ன நேரத்திற்கு அவர்களுடைய ஆள் வரமாட்டார். அவரும் நமக்கு போன் செய்வார். சிறிது நேரத்தில் வந்து விடுவதாக சொல்வார். அந்த நேரமும் தாண்டி போகும். அப்போதும் வரமாட்டார். நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சிப்பீர்கள். ஆனால் போனை எடுக்க மாட்டார். 2-3 தடவை உங்களுடைய முயற்சிக்கு பிறகு முதலில் நாம் தொடர்பு கொண்ட நபர் நம்மை அழைப்பார். அழைத்து உங்களுடைய நோட்டை வாங்க டாக்குமெண்டேஷன் தயார் செய்ய வேண்டும் மற்றும் நமக்கு தருவதாக சொன்ன பண மதிப்பில் ஜிஎஸ்டி 28% கட்ட வேண்டும். முன்கூட்டியே கட்ட வேண்டும். ஆகையால் பணத்தை எங்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிடுங்கள். என்னுடைய ஆள் டாக்குமெண்டை தயார் செய்து ஜிஎஸ்டி கட்டிவிட்டு உங்களிடம் வந்து உங்களிடம் பேசிய தொகையை கொடுத்து விட்டு நீங்கள் சொன்ன நோட்டை பரிசோதித்து பெற்றுக்கொள்வார் என தனது வங்கி விவரங்களை அனுப்பிவிடுவார். பணத்தை கட்டினீர்கள் என்றால் அவ்வளவுதான். தொடர்பு கொண்ட இருவருடைய போன் நம்பர் இனி எப்போதும் இயங்காது. நன்றி. ஒரு தடவை நான் ஏமாறுவது போல் இவர்களிடம் நடித்தேன். ஸோ இவரும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது முகமது ஆசிக் ஒருத்தர். அவருக்கு வந்து உண்மையிலே நம்முடைய நெஞ்சாத நன்றி. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி அவர் அனுபவத்தோடு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அது அப்புறம் வந்து எஸ்ஆர்எஸ் கோதா 450 கமிஷன் போக மீதி கிடைக்கும். ஓஹோ, 50 ரூபா கிடைக்குன்றாரு. 500 ரூபா கொடுத்தா 450 கமிஷன் போக. சரி. அப்புறம் சலாவுதீன் முகமது, கண்டிப்பாக அதிக விலைக்கு போகாது. காரணம், நீங்கள் இந்த 48 500 ரூபாய் நோட்டுகளை சேமிப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்தது என்று யோசித்து பாருங்கள். ஆக எவர் நினைத்தாலும் 786 எண்ணில் முடியும் ரூபாய் நோட்டை சுலபமாகவே சேர்க்க முடியும். ஆகையால் எவரும் அதிக பணம் கொடுத்து வாங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருக்கு வந்து நான் பின்னூட்டத்தில், இது என்னோட நோட்டு இல்லைங்க, நான் வந்து டைம் செலவு எல்லாம் பண்ணல, எனக்கு அந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, ரொம்ப பயங்கர டைட்டாக போகிறதுனால. சரி. இன்னொன்று, தாமரை டிவிஆர்னு ஒருத்தர், உங்கள் பணத்தின் மதிப்பு 17 லட்சம் என்பார்கள். ப்ராசஸிங் சார்ஜ் 900 ரூபாய் பணம் ஜிபே செய்ய சொல்வார்கள். 17 லட்சம் என்பதால் அரசிடம் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 முதல் 10,000 கிடைத்தால் போதும், அவ்வளவுதான். இருக்கின்ற பணத்தை கடன் இருந்து அடைத்து விட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் தங்கப்பாண்டி, இந்த எண்ணெய் அதிர்ஷ்டம் என்று நம்பும் சில முஸ்லீம் நண்பர்கள் வாங்குவார்கள். அதிகபட்சம் ஒரு நோட்டுக்கு 50 அல்லது 100 ரூபாய் அதிகம் கிடைக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு. அது போக வந்து ஒருத்தர் வந்து ஓஎஸ்எஸ் செஃப் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, 24,250 ரூபாய் கன்ஃபார்மாக கிடைக்கும். நான் வந்து அங்கே இருக்கிற அமௌண்ட் வந்து 24,250 ரூபா, அதுக்கு வந்து 24,250 ரூபா கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோக் அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நாராயணன் ஏபிகே 786 அப்படின்னு ஏதோ நம்பர் எல்லாம் சொல்றீங்க, தவறாக இருந்தால் மன்னிக்கும். இப்போது யாருக்கிட்டையும் கையில் பணம் இருப்பதில்லை. தயவு செய்து இருக்கிறதை பத்திரப்படுத்தி பிரயோஜனமா வாழணும்.
அதை விட்டுட்டு இது எவ்வளவு போகும் அப்படி இப்படின்னு தீர்மானம் வேண்டாமே. இது கூட இல்லாம படிக்க வைக்க முடியாமல், சாப்பிடக்கூட முடியாம நிறைய பேர் இருக்காங்க. தவறாக இருந்தால் மன்னிக்கவும். இத போய் சேல் அப்படி இப்படின்னு எவ்வளவு போகும் அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல யாருக்காவது உதவி பண்ண மனம் இருந்தா உதவி பண்ணுங்க. உங்களுக்கே தேவை கூட படலாம். பத்திரப்படுத்துங்கள். இவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னா, கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். தவறா இருந்தா மன்னிக்கவும். நல்ல ஒரு அட்வைஸ். அதுக்கப்புறம் வந்து கருணேஷ்குமார், அனைத்தும் ஏமாற்று வேலை. இதை நம்ப வேண்டாம். என்னுடைய அனுபவம் அப்படின்னு கருணேஷ்குமார் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மாரிமுத்து, என்னிடம் 786 என முடியும் 6 நோட்டுகள் உள்ளன. 786 என்ற எண் ஒரிஜினல் இஸ்லாமியருக்கு ஒவ்வாகிறது ஒவ்வாமையாகிறது. ஆனால் மதம் மாறிய இஸ்லாமியர்கள் இதை கொண்டாடுகின்றனர். காரணம் புரியவில்லை. 786க்கும் சகோதர இஸ்லாமியர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அருண்குமார் வந்து பூமர் விஜய் ஃபேன் போல. சம்மந்தம் இல்லாம வந்துட்டாங்களா? விஜய் ஃபேன், பூமர் விஜய் ஃபேன். அதாவது விஜய்க்கு எதிரான பொசிஷன் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ராம் பிரசாத், இது உண்மையாக இருக்குமானால் அரசாங்கமோ வங்கியோ இதனை கூடுதலாக இதன் முக்கியத்துவம் அறிந்து செயல்படுவார்கள். கார் மற்றும் பைக் ஃபேன்சி நம்பர் போல, ஃபேன்சி நம்பருக்கு கூடுதல் விலை போல அப்படின்றாரு. அப்புறம் சரவணன் நாகரத்னம் கூட எப்படி சேல் பண்ணி கேட்டேன். என் சேல் பண்ணி எனக்கு ஒன்றும் என் கையில் இல்லை அப்படின்னா, சரி ஓகே நம்பருக்கு வாங்க இங்கே பேசுங்க அப்படின்னா, நான் எனக்கு வந்து ஒரு 3 நோட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அது போக வேற ஒருத்தர் கே ராஜ் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு ஃபோட்டோ போட்டு அப்படியே இது எவ்வளவு போகும்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மணி அப்படின்னு ஒருத்தர் 786 லக்கு ஒன்லி, எக்ஸ்ட்ரா பணம் ஒரு மயிரும் இல்லை ஓகே அப்படின்னு போட்டிருக்காரு. அது வந்து எப்படின்னா மயிறு அப்படின்னா அவருக்கு வந்து மயிருங்கிறது பிடிச்ச வார்த்தை போல இருக்கு. அதனால அந்த மணி அப்படின்றதுக்கு ஓகே மயிறு மணி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். சரி. அது போக முகமது மஹரூப், நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கின்றன, கவனம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சாய் மகேஷ், இது வந்து நோ யூஸ். அதுக்கப்புறம் உங்கள் நண்பன் ராம், 517 786 517 786 இப்படி இருந்தா சொல்லுங்க, 1000 கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஏகே ஃபெரோஸ்கான், ஈபே ஆப் ஒன்று இருக்கு, அங்க ட்ரை பண்ணி பாருங்க, முன்பணம் கேட்டால் எஸ்கேப் ஆயிருங்க, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஈபே ஆப் அப்படின்ற ஒன்று. சரி. அப்புறம் வந்து சம்சுதீன் எஸ், இதெல்லாம் ஏமாற்று வேலை, தவறான தகவல். அதுக்கப்புறம் ரமேஷ் சொர்ணம், 786 என்ற ரூபாய்க்கு 10 லட்சம் என்பது உண்மையா என்று தெரியாது. ஆனால் அந்த பணத்தை பீரோல வைத்தால் பணப்புழக்கம், பணம் நிறைய சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் கந்தசாமி எஸ், தவறான விளம்பரம் நம்பி ஏமாற வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாதுஷா சுகைப், இப்படியும் இந்த காலத்தில் அறிவை விற்று தின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், கொடுமை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் மோகன், மூட நம்பிக்கை. சரவணன் நோ யூஸ், பொருளாதாரத்துக்கும் உதவல. ஏன்னா சும்மா சேர்த்து வச்சிருந்தோம்னா அந்த பணம் வந்து ஒவ்வொரு கையா போய் ரொட்டேஷன் போனா தானே வந்து பொருளாதாரத்தை வந்து சுத்தம். ஒரு 500 ரூபா நோட்டு வந்து 10 பேர்கிட்ட போயிட்டு வந்து 5000 ரூபா மாறிடும். அதோட வேல்யூ வந்து 5000 மாறும். அப்படி மாத்தி மாத்தி அப்போ ஒரு இடத்துல இருந்தா தேங்கிரும் அப்படிங்கிறதான். சரி. ஒரு நோட்டு இருந்தா போதும், இன்றைய பொழுதே கடத்தி விடலாம். ஷாஜகான் சைனுதீன் அப்படின்னு. இன்றைய பொழுதுனா ஒருவேளை வந்து ஏதாவது சாப்பாட்டுக்கா அல்லது சரக்கு அடிக்கிறது என்னன்னு தெரியல, அதை அவர் தெளிவா சொல்லலை. சரி. அப்புறம் வந்து தஹரான் அப்படின்னு வந்து தேவையற்ற வேலை. பார்த்தசாரதி, இதையெல்லாம் இன்னுமா நம்புறீங்க அப்படின்னு நம்ம பார்த்து கேட்கிறாரு. நான் வந்து என்னோட பர்பஸே வந்து என்ன பின்னூட்டம் வருது, இதை வந்து நம்ம வீடியோல போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாமே அப்படிங்கிறதான். சுலைமான் வாகிதி, அது தவறான விளம்பரம், நிறைய பேர் ஏமாற்று வேலையில் உள்ளார்கள். பழைய 5 ரூபாய் நோட்டில் இந்த நம்பர் இருந்தால் 2 லட்சம் என்றெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். எவனுமே உழைத்து சாப்பிடுவதில்லை, ஏமாத்தித்தான் நிறைய பேரோட உழைப்பு போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ராம் கணேஷ் கல்யாணராமன், ராம் கணேஷ்ன்ற வந்து எனக்கு அக்ரியில கிளாஸ்மேட்டு. ஓகே. அதாவது ஒரே பேட்ச். நான் வந்து கிள்ளிக்குளம் படித்தேன்னா ராம் கணேஷ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரி படித்தவன். அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா 24,250 கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு ராம் கணேஷ் சொல்கிறான். அதுக்கப்புறம் தேசிகன் பூவராகன், டிமானிட்டைசேஷன் ஆக போகிறது, சீக்கிரம் வங்கி கணக்கில் போட்டு விடுங்க அப்படின்னு அவர் ஒரு காமெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லயன் ஜாகிர் ஹுசேன் வந்து பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு இருந்தாலும் வட்டி கிடைத்திருக்கும், சும்மா வச்சிருக்கிற போல போஸ்ட் ஆஃபீஸ் போட்டு கூட வட்டி இருக்குமே. அப்புறம் இதெல்லாம் தகரான தகவல், வேஸ்ட்டு, ஏமாற வேண்டாம், மீறி ஆசைப்பட்டால் உள்ளதும் சுட்டிட்டு போவார்கள், உஷார் அப்படின்னு ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயபால் கன்னிசாமி, அப்படியே டப்பாவில் போட்டு மூடி ஒரு அறையில் வைத்து கதவை சாத்தி கொண்டு இறைவனிடம் தினசரி துவா செய்து மன்றாடுங்கள்,
இவ்வாறு 48 நாட்கள் தொடர்ந்து துவா செய்யுங்கள். உண்மையிலே இறைவன் மிகப்பெரியவனாகவே அந்த பணம் 100 கோடியாக பெருகி அந்த அறை முழுவதும் நிறைந்திருக்கும். அப்புறம் சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய நரசிம்மன், ஏன்டா வாலண்டரியா போய் ஏமாறுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அன்புல வந்து ஏன்டா வாடா போடான்னு கேட்கிறாரு. அவர் வந்து விஜய் நாராயணன், ஆமாடா ஏமாற நிறைய பேர் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லணும். ஓகே. அப்படி இல்லை விஜய் நாராயணன் வந்து நன்றி அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சுரேஷ்குமார், ஓ கையில காசு இருக்கா எப்படின்னா, என் கையில ஒரு காசு இருக்கா அப்படின்னு, இது நம்மளோட பணம், நான் வந்து போட்டோ எடுத்து கொடுத்துட்டேன். சப்போஸ் யாராவது வந்து வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் நம்பரை கொடுத்துறேன், வந்து நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணிக்க அப்படிங்கிறதா. இல்லை இது வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அப்புறம் இது இந்த மாதிரி ஈஸியா வந்து ஏமாறுற வழியோ இல்லை ஈஸியா பணம் கிடைக்கிற வழியோ எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா லாட்டரி டிக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே நான் வந்து எதிரானவன். ஓகே. எனிவே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள் எதையும் இந்த மாதிரி விஷயத்துல ஏமாந்துடக்கூடாது. என்னன்னா இப்போ வந்து டிஜிட்டல் உலகத்துல மாறி 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 எக்கச்சக்கமா வருதா, இந்த மாதிரி எதுவும் ஏமாந்துடாம நம்ம கையில இருக்கிற காசை அதை வந்து பத்திரப்படுத்தணும். இன்னொன்னு, யாரெல்லாம் உழைப்ப நம்புறாங்களோ அவங்களுக்கு வந்து அப்படி ஸ்லோவா போனாலும் லாங் டேர்முக்கு வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குறுக்கு வழி. அதுல வந்து இப்ப இந்த இந்த இத இந்த வீடியோ வந்து முடிக்க போறேன். முடிக்கும் போது நமக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு இருக்கார் இல்லையா, அவர் வந்து எனக்கு அக்ரியில வந்து காலேஜ்ல ரொம்ப சீனியர். அவர் ரொம்ப சீனியர் அவரு. ஓகே. அவர் வந்து முன்னாடி சந்திச்சுட்டு பேசியிருக்கேன். அவரோட ஒரு வாக்கியம் வந்து ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். எப்பவும் அவர்கிட்டயே நான் வந்து மெசேஜ்ல ஏதோ வாட்ஸ்அப்ல சொல்லி அவரை வந்து ரொம்ப வியந்து, "ஓ, இப்படி அமைச்சிருக்கேன்" கேட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா, குறுக்கு வழிகள் நேர்வழிகளை காட்டிலும் நீளமானவை. ஓகே. ஸோ அடுத்தடுத்த காலில் சந்திப்போம். நன்றி.